தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஓலாக்களின் மன்னன், கட்டுக்கதைகளின் காவலன், திரள்நிதி திருடன் சைமன் செபாஸ்டியன் சின்ன பசங்க கிட்ட வாயை கொடுத்து புண்ணாக்குன கதையை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்குள்ள போயிடலாம். அங்கிள் கதை சொல்லுங்க அங்கிள். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் கோயம்புத்தூர்ல இளைஞர்களோட ஒரு கருத்தரங்கத்துல கலந்துருக்காருங்க. பொதுவா பொதுக்கூட்ட மேடையில அண்ணன் பேசுவாரு, கீழே இருக்கிற தர்பூரி தம்பிக கை தட்டி விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணுவானுங்க. கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா கீழே இருந்த இளைஞர்கள் கையில மைக்க கொடுத்து கேள்வியை கேளுங்க, அண்ணன் பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்சதுடா வாய்ப்பு அப்படின்னு மாணவர்கள் எல்லாம் சேர்த்து வச்சு வஞ்ச புகழ்ச்சி அணிலேயே அண்ணனை செஞ்சு போட்டானுங்க. துவம்சம் பண்ணி தொங்க விட்டுருக்கானுங்க. நீங்களே பாருங்க. நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கச்சத்தீவை மீட்பீங்க? பெட்டி கடை சொன்னாதான் போவையா? அப்புறம் ஒண்ணு, அதை மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா, இல்ல நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாம நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? என்ன சொல்றேன், ரகசியத்தெல்லாம் சொல்ல நான் நெய்தல் படை கட்டும் போது உனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத பயப்படாதா. அதுக்கு வேற வழக்க போட்டு வேற வச்சிருக்கான் என் மேல. இந்த பாரு, ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. நெய்தல் படை நான் சொல்லும் போதெல்லாம் சிரிச்சான். எனக்கே சிரிப்பா இருக்கு. கோஸ்ட் கார்டுன்னு வச்சிருக்கீல்ல, அதை நான் தமிழ்ல நெய்தல் படையா கட்டுறேன். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது இவன் நான் சொல்லும்போது என்னை கேவலமா பேசுவான். எனக்கு சொல்றவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பா இருக்கும். மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகோட்ட தெரியுமா, ஃப்ரீதா படையில் எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வரேன்? இந்த தம்பி உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? கச்சத்தீவை எப்படி மீட்டு வருவீங்க? ஏதாவது தொலைநோக்கு பார்வை இருக்கான்னு அந்த தம்பி கேட்கறாப்ல. அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? கச்சத்தீவை எப்படி மீட்பேன், அதுக்கு என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கேன் அப்படிங்கறது தானே சொல்லியிருக்கணும். அதை விட்டு போட்டு பூரா கம்பி கட்டுற கதையா சொல்லிட்டு இருக்கேன்னு. உனக்கு அறிவு மசிறு இருக்கா இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு நாங்க கேட்கல, பாக்குற மக்கள் கேட்கறாங்கன்னோ. ரகசியத்தெல்லாம் சொல்றான். அவன் தான் என்கிட்ட இங்க பாரு, அவன் தான் என்கிட்ட கெஞ்சுவான், என்னை விட்டுருன்னு. எங்களுடைய தலைவர், சரி நம்முடைய தலைவர் அந்த நிலத்தில் நிக்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறை பிடிச்சானா, சுட்டானா, படகு பறிச்சானா, வலைய கிழிச்சானா? கண்டிப்பா கிடையாது. அங்க ஒருத்தன் நிக்கும் போது, ஒரு வீர மகன் நிக்கும் போது அவனால தொட முடியல. நமக்கு புலிகள் அமைப்பு எப்பவும் தடையிலேயே இருக்கணும். நீ தடையில்லாம திரள் நிதியை திரட்டி தின்னுகிட்டே இருக்கணும். அதுக்காகவே புலிகள் மேல திட்டமிட்டே ஏதாவது அவதூறு சொல்லிட்டு இருப்ப. உனக்கு என்னன்னு கவலை? திரள் நிதியா கொட்டுது, தடையில்லாம நீ அந்த திரள் நிதியை திரட்டணும். அதுக்காகவே புலிகள் மேல திட்டமிட்ட ஏதாவது அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கணும். இப்ப அந்த தம்பியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கணும் தெரியுமா? உங்ககிட்ட போய் அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்டேன் பாத்தியா, என் புத்திய செருப்பை கலட்டிய பொலிர்னு அடிச்சுக்கணும். எங்க செருப்பு அந்த செருப்பை எடுறா. அப்பவே தெரியும் எப்படியும் ஓலா கதைகளை தான் விட போறேன்னு. இருந்தாலும் கொஞ்சமாச்சும் நியாயம் வேண்டாமான்னு நீ உருட்டுன்னு கச்சத்தீவை கயிறு கட்டி எடுத்துட்டு வருவேன்னு கூட சொல்லுவ. இங்க உங்க அண்ணன் உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டான்னா நீ எனக்கு முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகோட்ட தெரியுமா, ஃப்ரீதா படையில எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வரேன்? அட மடச்சாம்பராணி போயல, கையெறி குண்டு கொடுப்பியா? ஏண்டா மீனவர்கள் கிட்ட கையெறி குண்டு கொடுப்பேன்னு சொல்றிய? படிப்பறிவு, உடற்தகுதி இதெல்லாம் தேவையில்ல, நீச்சல் தெரிஞ்சா போதும்னு சொல்றிய. வெறும் நீச்சலை வச்சுக்கிட்டு, வெறும் கையெறி குண்டை வச்சுக்கிட்டு, நல்ல தொழில்நுட்ப அறிவோட, உடற்தகுதியோட, படிப்பறிவோட, நவீன போர்க்கருவிகளை வச்சிருக்கிற ராணுவத்தை எப்படிடா எடுத்து நிக்க முடியும்? மடப்பயலே மக்கு மட சாம்பிராணி பயலே. அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க,
தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். கையெறி குண்டை எரிஞ்சா ராணுவம் இருக்கிற மீனவர்களை எல்லாம் சுட்டு கொல்லுவான். நீ அதையே சாக்கா வச்சு இறந்தவங்களுக்கு இரங்கல் கூட்டம் போட்டு நவீன போர்க்கருவிகள் வாங்கணும், நவீன போட்டு வாங்கணும்னு திரள் நிதியை திரட்டுவ. அதுதானே உன் ஆசை? தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்கேன். சரி அதிபரே, சில வருஷத்துக்கு முன்னாடி தந்தி டிவில பாண்டே கிட்ட ஒரு உருட்டுனியே, அது ஞாபகம் இருக்கா? உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? கச்சத்தீவை மீட் பண்ணுறீங்க, எத்தனை காலமா இந்த வரைவில் கொண்டு வந்தீங்க? இது மாதிரி எங்களை ஒரு பைத்தியக்கார பெண்மக்களா நினைச்சு எத்தனை காலத்துக்கு நீங்க இப்படி? நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோம் போர் தொடுத்து போயிருவோமா? இப்படி நம்ம கட்சி வருவோம், நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகணும். கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லை பெரியாறு பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கும். அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க கேட்க போறது இல்லைன்னு. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லை பெரியாறு அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு வரும்? அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீருங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழியில தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் தீர்வு காணல அவங்க குற்றம் சாட்டுறீங்க. நான் கேட்கறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, முல்லை பெரியாறுல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன். இதுக்கு நீ எப்படி பதில் சொல்லுவேன்னா எனக்கு தெரியும். அப்போ உன் கையில ஆட்சி அதிகாரம் இல்ல, அதை பேசினப்ப நெய்தல் படையும் இல்ல. இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. 2026 ஆட்சி அமைக்கும் போது இலங்கையும் உன்னோட கொடைக்கு கீழே வந்துடும். கீழே அப்படித்தானே சைமன் அண்ணே? முன்னாடி எல்லாம் அரசியல் அறிவு இருக்கிறவங்க தான் உன்னை ஓட ஓட விட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நண்டு சிண்டெல்லாம் உன்னை ரவுண்டு கட்டி அடிக்குதானே? நீ என்ன நினைக்கணும்? எங்க அண்ணன் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி, நீ எதுவாக நினைக்கிறாயோ நான் அதுவாகவே இருப்பேன். எனக்கு எந்த சம்பந்தம் அந்த பய தோத்தானா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். இத பார்க்கும்போது எங்க நெஞ்சே புண்ணாவுது, கஷ்டமா இருக்கு. ஒரு அதிபருக்கே இந்த நிலையா அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா முருகர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், சிவ அவதாரம் அப்படின்னு புதுசா அவதாரம் எடுக்கிறீன்னு பேசாம கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியிலே போய் சேர்ந்துரு. அதுதான் உனக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அப்பாவி தம்பிகளாவது தப்பிச்சு இருக்கிற பொழப்ப பார்த்து குடும்பத்தை காப்பாத்துவானுங்க. உன் கையெறி குண்டுக்கும் வேலை இருக்காது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கவிருக்கிறது. சீமான் கட்சி கலையவிருக்கிறது. நன்றி நண்பர்களே.